வரம் பெற்று வந்துட்டார். நமக்கு நிகரில் வாழ்வீர்கள். அந்த ஆபத்தில் முடியுங்க. நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு போகாதீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. வாயை மூடலாமோ கட்டினார் போ பாவம் தானோ நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு போக வேண்டும். சுவாமி என்ன விதித்தானோ எந்த குறையுமே கிடையாது. நல்லபடியாக வாழ்கிறோம். நமக்காக ஆஸ்திக்கு ஒரு மகன் என்று அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழக்கூடிய உனக்கு ஏங்க வரப்பெறணும்? நீங்க ஏங்க போகணும்? வேணாங்க. நான் சொல்லுவேன். பார்த்து உழைத்த வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் நாட்டை ஆளுகின்றார்கள், ஆனால் ஆண்மை என்பது இல்லாமல் ஆளுகின்றார்கள். முகத்திலே அவர்களுக்கு ரோமம் எதற்கு என்று என் தன்மானத்தில் கை வைத்தாரை நான் விட்டுவிட முடியுமா? அதை விட்டுவிட்டுத்தான் வாழ முடியுமா? ஒரு மனிதன் வாழ போன பிறகு வாழ்வானால் அவன் இறந்த பிணத்திற்கு சமமணி இருக்கின்ற காலவரையிலே மானத்தோடு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் மாண்டு மனித வேண்டும் என்பதை அறந்துவிட்டு பேசுகின்றாயா? நான் சென்று மனதை பெறப்போகிறேன். ஆனால் நீ
தடை சொல்கிறாய். இதுவரையிலும் ஏன் சரி சொல்கிறாய்? இதுவரை நமக்கு எந்த ஆபத்து வந்தது இல்லைங்க. ஆகையால் எந்த ஆபத்து என்னை நெருங்கியது கிடையாதுங்க. ம். நான் போகிறேன் 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 என்று 1000 முறை நீங்கள் கூறும்போதுதான் எனக்கு மனவேதனையாக இருக்கிறது சுவாமி. அதான் என் உள்ளத்திலே நான் கோயில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். என் உள்ளத்திலே நான் கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். உள்மகன் என்ற தலைவன் என்று என்னையே கொடுத்திருந்தேன். நான் என்னையே கொடுத்திருந்தேன். நானும் வாழ்ந்து விட்டேன் என் உள்ளத்திலே. நான் கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். பாரறிக உன் புகழை நானும் போற்றிருந்தேன். என் உள்ளத்திலே நான் கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். சரி, என் மனம் ஏற்காது. நான் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் முன்வைத்த காலை எப்போதுமே வாழ்க்கையில் பின் வைப்பது கிடையாது. ஆகையால் நான் புறப்படுத்தால் போகிறேன். அதை வாயிலை வந்துட்டு அவனை பேச தாயி, இது என்ன கொடுமைமா? இதுவரையில எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்ந்த எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? வரப்பெற்று வந்தால் என்ன நடக்குமோ ஏதாகுமோ எனக்கு ஒன்றும் புரியல தாயி.